சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதத்தோட கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த ஆடி மாதத்தில் மீனராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது, எந்தெந்த விஷயங்கள் மீனராசி அன்பர்களுக்கு யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வரும், எந்தெந்த விஷயங்கள் மீனராசி அன்பர்களுக்கு ஆபத்துக்களை கொண்டு வரும், பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றியும், இந்த ஆடி மாதத்தில் மீனராசி அன்பர்களுக்கு பணவரவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும், ஏதாவது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் கொஞ்சம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். அதனால் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி மீனராசி அன்பர்கள் நம்ம வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி அரைகுறையாக பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாமல் போயிடும். அதனால் தயவு செஞ்சு வீடியோவை முழுமையாக பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் ராசி கட்டத்தில் இருக்கிற 12 ராசிகள்லையுமே ரொம்ப அளவுக்கு அதிகமான இறக்க குணம் உள்ள ஒரு ராசி அப்படின்னா நம்ம இந்த மீனராசியை சொல்லலாம். அதாவது மீனராசிக்காரங்க கிட்ட யாராவது வந்து உதவின்னு கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களால இல்லைன்னு சொல்ல முடியாது, முடியாதுன்னு சொல்ல முடியாது. என்ன கஷ்டப்பட்டாவது அவங்களுக்கான உதவியை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சப்போஸ் இவங்களால் அவங்களுக்கு உதவி செய்ய முடியலை அப்படின்னா அதை நினச்சே இவங்க ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க, வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்மளால் செய்ய முடியாமல் போச்சே அப்படின்னு நினச்சி அதை நினச்சே கலங்கி போயும் உட்காந்துருப்பாங்க. அதே சமயம் இவங்க கிட்ட உதவின்னு கேட்டவங்களுக்கு அந்த உதவியை மட்டும் இவங்க செஞ்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில் எதையோ சாதிச்ச மாதிரி இவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில் ஏதோ அதிர்ஷ்டம் கிடைச்சி யோகம் கிடைச்சி இவங்க பெரிய லெவலுக்கு போன மாதிரி நினச்சி சந்தோஷப்படுவாங்க. முக்கியமாக அடுத்தவங்களுக்கு உதவிகளை செய்யறது மூலமாகவே சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் அடையக்கூடிய ஒரே ராசி இந்த மீன ராசி அப்படின்னு சொல்லலாம். இதனாலேயே பெரும்பாலானவங்களுக்கு மீனராசிக்காரங்களை ரொம்பவே பிடிக்கும். மீனராசிக்காரங்களை சுற்றி எப்பவும் ஒரு கூட்டம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயம் இவங்களோட இந்த நல்ல மனசை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டு போகிற மாதிரியான ஒரு சில ஆட்களும் இவங்களை சுற்றி கண்டிப்பாக இருக்கத்தான் செய்வாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் மூலமாக மீனராசிக்காரங்க தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திப்பாங்க, தேவையில்லாத நெருக்கடிகளையும் கண்டிப்பாக சந்திப்பாங்க. இந்த ஆடி மாதத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் உங்களோட இந்த இறக்க குணம் தான் உங்களோட பலவீனமாக வந்து நிற்க போகுது. இந்த இறக்க குணத்தாலேயே ஒரு சில பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் உங்களுக்கு வரப்போகுது. ஒரு சில மீனராசிக்காரங்க உங்களோட இந்த இறக்க குணத்தாலேயே ஒரு சில நஷ்டங்களை சந்திக்கிறதுக்கும் இந்த ஆடி மாதத்தில் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரங்களுக்கு மனசளவில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. இவ்வளவு காலமும் உங்கள் மனசுக்குள்ளே இருந்துட்டு வந்த குழப்பங்கள், மனசை போட்டு அரிச்சிக்கிட்டு இருந்த பழைய விஷயங்கள் எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் உங்களை விட்டு முழுமையாக விலகும். மனசுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு தெளிவான மனநிலைமைக்கு கண்டிப்பாக வந்துடுவீங்க. மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே முழுமையாக விலகி ஓடிடும். இது மூலமாக ஒரு சில தெளிவான முடிவுகளையும் ஒரு சில அதிரடியான முடிவுகளையும் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் எடுக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அது மூலமாக உங்களோட வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கும் இந்த ஆடி மாதத்தில் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட பிரச்சனைகளில் மட்டும் கவனத்தை செலுத்தணும், மற்றவங்களோட பிரச்சனைகளில் கவனத்தை செலுத்தவே கூடாது. யாராவது பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட வந்து நிற்கிறாங்க அப்படின்னா எனக்கே தலைக்கு மேலே பிரச்சனை இருக்குது, இதை பார்க்கறதுக்கே எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி முடியாதுன்னு சொல்லி மறுத்துருங்க. தேவையில்லாமல் அடுத்தவங்களோட பிரச்சனைகளுக்கு அளவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அந்த பிரச்சனைகளுக்கு பின்னால் ஓடாதீங்க. உங்களுக்கான வாழ்க்கையை மட்டும் வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்தவங்களோட பிரச்சனைகளுக்கு பின்னாடி போனீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு நெருக்கடியான ஒரு காலகட்டமாக தான் மாறி போகும். ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் மாறி போகும் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதத்தில் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை முடியாது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி பழகுங்க. எவ்வளவு நெருங்கின சொந்தமாக இருந்தாலும் சரி, நெருங்கின நண்பர்களாக இருந்தாலும் சரி, அப்படின்னா 10 வருஷம் 15 வருஷம் பழக்கமாக இருந்தாலும் சரி, உங்களால் முடியாத விஷயத்த முடியாதுன்னு சொல்லி பழகுங்க. இல்லைன்னு சொல்கிற விஷயத்த இல்லைன்னு சொல்லி பழகுங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததாக உத்தியோகத்தில் இருக்கிற மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த ஆடி மாதத்தில் வேலை செய்கிற இடங்களில் பெரிய அளவில் பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருக்காது. வேலை செய்கிற இடங்களில் உங்களோட திறமைக்கு மரியாதையும் மதிப்பும் கண்டிப்பாக கிடைக்கும். மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்ட ஆரம்பிப்பாங்க. சக பணியாளர்களோட பாராட்டுக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களோட வேலைகளில் மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்துங்க. உங்களோட வேலைகளை மட்டும் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்தவங்களோட வேலைகளை தேவையில்லாமல் இழுத்து போட்டு செய்யாதீங்க.
தொடர்ந்து நீங்கள் மற்றவங்களோட வேலைகளை இழுத்து இழுத்து போட்டு செய்யும்போது எல்லா வேலைகளையுமே உங்கள் தலையில் கட்டுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக உங்களோட மேல் அதிகாரி அவர் செய்யக்கூடிய வேலையை கூட உங்கள் தலையில் கட்டிட்டு அவர் ஹாயாக ஊர் சுற்றிட்டு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உத்தியோகத்தில் இருக்கிற மீனராசி அன்பர்களை இந்த மாதத்தில் உங்களோட மேல் அதிகாரிகளை அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதால உங்களோட மேல் அதிகாரியாகவே இருந்தாலும் சரி, இந்த மாதத்தில் அவங்க கிட்ட முடியாத விஷயத்த முடியாதுன்னு சொல்லி பழகுங்க. அடுத்தவங்களோட வேலைகளையும் சேர்த்து நீங்களே பார்க்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட வேலைகளை நீங்கள் சிறப்பாக முடிச்சு கொடுத்துட்டு ஹாயாக வீட்டுக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. மற்றவங்களோட வேலைகளை தூக்கி தலை மேலே போட்டுக்கிட்டு உங்களுக்கு நீங்களே ப்ரெஷரையும் உருவாக்கிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் உங்களோட ஜென்ம ராசியான மீன ராசியில் இருந்து வக்ர பயிற்சியாகி கும்பராசிக்கு போயிட்டாரு. அப்படிங்கிறதால இந்த ஆடி மாதத்தில் பண வரவுக்கு பெரிய அளவில் குறைகள் இருக்காது. உங்களுக்கு ரெகுலராக வர வேண்டிய பண வரவு கண்டிப்பாக வந்து சேரும். திடீர் யோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கு இந்த ஆடி மாதத்தில் வாய்ப்புகள் இல்லை. அப்படின்னாலும் உங்களுக்கு ரெகுலராக வர வேண்டிய பண வரவு கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்துலேயும் இருக்கும். அதே சமயம் சனி பகவான் 12வது வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கார், வக்ர பயிற்சியாக போய் உட்கார்ந்துருக்கார். அப்படிங்கிற காரணத்தால் இந்த மாதம் மீனராசி அன்பர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். எதுக்கு செலவு பண்ணுறீங்க, என்ன விஷயத்துக்கு செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்கள் கைகளுக்கு வரக்கூடிய பணம் காத்தா செலவாகி போயிடும். பணத்தை சேமிக்கணும், பணத்தை நம்ம பிரயோஜனமாக செலவு செய்யணும் அப்படின்னு நீங்கள் எவ்வளவுதான் முயற்சிகளை செஞ்சாலும் விரைய செலவுகள் தவிர்க்க முடியாத அளவுக்கு இந்த ஆடி மாதத்தில் இருந்தே தீரும். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, ஒரு சில மீனராசிக்காரங்களுக்கு மருத்துவம் சம்பந்தமான விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கும், இன்னும் ஒரு சிலருக்கு வெளியூர் பயணங்கள் போகிறது மூலமாக தேவையில்லாத விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கும் இந்த ஆடி மாதத்தில் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால மீனராசிக்காரங்க இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் போட்டு செலவு செய்யுங்க. செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயையும் கணக்கு எழுதி வச்சுக்கோங்க. தேவையில்லாத செலவுகளை முழுமையாக குறைச்சிக்கோங்க. முக்கியமாக உங்களோட சொந்தக்காரங்க, நண்பர்கள், தெரிஞ்சவங்க வந்து பணத்தை கடனாக கேட்குறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த மாதத்தில் கடன் கொடுத்து பழகாதீங்க. சப்போஸ் நீங்கள் அடுத்தவங்களுக்கு பணத்தை கடனாக கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் அந்த பணம் திரும்ப உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததாக உங்களோட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் பெரிய அளவில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது. வீட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது கிடைக்கும். எல்லாரையுமே நீங்கள் சந்தோஷமாக பார்த்துப்பீங்க. நீங்கள் உங்களோட வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 1000 பிரச்சனைகள் இருந்திருக்கும், 1000 சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கும், 1000 நெருக்கடிகள் இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் வீட்டுக்குள்ளே போன அடுத்த நொடியே இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே முழுமையாக விலகி ஓடிடும். நீங்கள் உள்ள நுழைஞ்ச அடுத்த நொடியே உங்கள் வீடு கலகலப்பாக மாறிடும். வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் முழுமையாக விலகி போயிடும். ஒரு மாதிரியான பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது உங்கள் வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயம் இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட அளவுக்கு அதிகமாக நீங்கள் விட்டு கொடுத்து போகாதீங்க. உங்களுக்கு என்ன தேவை, உங்களோட விருப்பம் என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்த முயற்சி பண்ணுங்க. மற்றவங்களோட ஆசைகளுக்காக உங்களோட விருப்பத்தை, உங்களோட ஆசையை தியாகம் பண்ணிட்டு குடும்ப வாழ்க்கையில் ஒரு தியாகி மாதிரி வாழணும் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், வாழ்க்கை துணைக்கு என்ன பிடிக்கும், குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்து செய்கிற நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத நாளடைவில் மறந்தே போயிடுறீங்க. அப்படிங்கிறதால குடும்ப வாழ்க்கையில் எல்லாரும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழுறாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால் இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, முடியாதுன்னு இருந்தால் முடியாதுன்னு சொல்லி பழகுங்க. இல்லைங்கிற விஷயத்தில் இல்லைன்னு சொல்லி பழகுங்க. இந்த ஆடி மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.